ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேளையிலே உன் பாதத்திலே நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. தேவாதி தேவனே, இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பேர் வேறாக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமது பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக நாம் கடவுளின் கோவில் என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை உண்டாக்க சித்தம் கொண்ட பொழுது, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்னால் மனிதனுக்காக ஒரு அழகிய உலகத்தை உண்டாக்கினார். அதன்பின் தனக்காக தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை உண்டாக்கி மனிதனுக்குள்ளே தன்னுடைய ஜீவாத்மாவை வைத்தார். மனிதன் ஜீவன் உள்ளவன் ஆனான், கடவுளின் கோவிலாக மாறினான். பிரியமானவர்களே, மனிதனுக்காக கடவுள் ஒரு அழகிய உலகத்தை உண்டாக்கினார், கடவுளுக்காக மனிதனை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்க. நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் எதற்காக நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார் என்றால், எதற்காக உருவாக்கி இருக்கிறார்? அவருக்கு உகந்த பரிசுத்த கோவிலாக இருக்க. முதலாவதாக அவருக்கு உகந்த பரிசுத்த கோவிலாக இருக்க, இரண்டாவதாக அவருடைய புகழை எடுத்துரைக்க, மூன்றாவதாக அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற, நான்காவதாக கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நித்திய பேரின்ப வீட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்காக என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலயமாக படைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, காலையிலும் மதியத்திலும் இரவிலும் எல்லா வேளையிலும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது துதியின் மத்தியில் வாசம் செய்யும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்திலே தங்கி குடியிருப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான நமது உள்ளத்தில் தங்கி வாசம் செய்து கொண்டு இருக்கிறார் என்றால், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருங்கள், எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டே இருங்கள், எப்பொழுதும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து அவருடைய சொற்களின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், நமது கரத்தை பிடித்து வழி நடத்துவார். ஆமென் ஆமென். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே குடியிருக்கிறார், நம் கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். ஆமென் ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. பிரியமானவர்களே, அவரை எப்போதும் ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, அவரை எப்போதும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நடக்கும் பொழுதும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எல்லா சமயத்திலையும் இந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எனக்குள்ளே யார் இருக்கா? இயேசு. ஆனா உண்மையிலே இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்குது? யார் இருக்கிறா?
எதை பற்றியாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த கவலையை பற்றி நினைப்பீங்க, அதை பற்றி நினைப்பீங்க, பிள்ளையை பற்றி நினைப்பீங்க, கணவனை பற்றி நினைப்பீங்க, தொழிலை பற்றி நினைப்பீங்க, அதை பற்றி நினைப்பீங்க. இது எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே ஒருவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரே, அவரை சிந்தனையில் வையுங்கள். அவர் யாரு? இயேசு. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோவில், கடவுளுடைய ஆவியார் நமக்குள் குடியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறணும். நமக்குள்ள யாரு குடியிருக்கிறது? கடவுளுடைய ஆவியார் குடியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே குடியிருக்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, மன்றாட்டுகளை ஏறெடுப்பதற்காக, நன்றி பலிகளை செலுத்துவதற்காக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் உள்ள எல்லா திருத்தலங்களுக்கும் நீங்கள் பாத யாத்திரை செல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய கோவிலாக படைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருப்பார். அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்வார், எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவார். ஆக பிரியமானவர்களே, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உள்ளத்தில் ஆண்டவரை ஆராதியுங்கள். உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டிய தேவை இல்லைங்க. அப்போ ஆண்டவர், உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் கூக்குரலுக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஆமென், ஆமென். பாலை நிலத்துல ஆகார் சுற்றி தெரிந்தார். அங்குமிகமாக சுற்றி தெரிந்து பிள்ளை சாவுறத காண சகியேன் என்று சொல்லி அவள் இருந்த அந்த இடத்துல இருந்து கொண்டே கத்தி கதறினாள். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டாள். ஆண்டவரே, என் புள்ள சாவுறத நான் காண சகியேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். பதில் கிடைச்சிச்சா, கிடைக்கலையா? கிடைச்சது. ஆண்டவர் ஆகாரியுடைய கண்ணீரை கண்டு அவருடைய அகக்கண்களை திறந்து விட தண்ணீர் உள்ள ஒரு கிணத்தை கண்டு அதிலிருந்து தண்ணீர் எடுத்து தன் மகனுக்கு கொடுத்தாள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்க மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்க பெயரை கெடுத்து உங்களை நைய புடைத்து உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கலாம். கொடிய கொள்ளை நோயினாலேயோ இயற்கையின் சீற்றங்களினாலேயோ குடும்ப நபர்கள் மரித்து போயிருக்கலாம். நீங்கள் அதிகமாக நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஐயோ, நான் தனியாக இருக்கிறேனே, எனக்குன்னு யாரும் இல்லையே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் ஏங்குறீங்களா? நீங்கள் தனியாவா இருக்கிறீங்க? இல்ல, தனியாக தான் இருக்கிறோம் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தனியாவா இருக்கிறீங்க? இல்ல. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. இயேசு கிட்ட பேசுங்க. ஏசப்பா, எனக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பேசும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சத்தியம் சத்தியமாக பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏராளம் பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இங்கே போய் கண்ணீர் வடித்து அழுகுறது, அங்கே போய் கண்ணீர் வடித்து அழுகுறது, அக்கா கிட்ட சொல்கிறது, மாமா கிட்ட சொல்கிறது, மச்சான்கிட்ட சொல்கிறது. நீங்கள் யார் யார்கிட்ட போய் சொன்னீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு தீமையாக தான் வந்து முடியும். நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்லுவாங்க? அப்படியா, சோ 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 அப்படியா, அவர் உங்களை இப்படியா திட்டினாரு, அவரெல்லாம் அவங்க மனுஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டு வீடு வந்து சேர்றதுக்கு முன்னால் என்ன நடக்கும்? ஊர் முழுசும் அவங்க போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்படித்தானே? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர்கிட்ட உங்கள் கஷ்டங்களையும் குறைகளையும் நஷ்டங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டாக்கும் அவர் அதை சரி செய்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கூடவே இருக்கிற உங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. அங்கே எங்கேயும் ஓடணும்னு நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சுமக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் வைத்து நீங்க சுமக்கும் பொழுது இருதயத்திலே வாசம் செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் சார்பாக இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 to 32 வரை உள்ள வசனங்களை படியுங்க.
கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது தூய ஆவியார் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார். கோபம், எரிச்சல், வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை, பொய், பொரணி, சண்டை சச்சரவு, குடி, விபச்சார, வேசித்தனங்கள், சிலை வழிபாடு, போதைப் பொருட்களை உபயோகிப்பது, அசுத்த படங்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் உங்களுக்கு உண்டு என்றால் தூய ஆவியானவர் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் நாடகம் தானே பார்க்குறோம், டிவியில் என்ன வேற என்னத்தை பார்க்குறோம், நாடகம் தானே பார்க்குறோம். நாடகம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்வார்? விலகி போயிடுவார். அது பிரியமானவர்களே, மணிக்கணக்கா டிவி முன்னால் உட்காந்து ஒரு சீரியல் முடிஞ்சோடனே இன்னொரு சீரியல். சரி, சீரியல் போராடிக்குதா, ஒரு படத்தை போடு, அந்த படத்தை பார்க்குறது, இந்த படத்தை பார்க்குறது, சினிமா பாட்டை கேட்குறது, ரூம்ல இருந்து ஆடுறது, குதிக்கிறது, இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்கனாக்கா உங்களுக்குள்ளே இருக்கிற தூய ஆவியானவர் கடந்து சென்று விடுவார். Praise the Lord. Praise the Lord. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியுமாங்க? இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் இதை அறிந்து கொண்டு, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், என் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்புதமாக அந்த சிம்சோனை அழைச்ச அழைப்பின் மேன்மையை உணராமல் விபச்சார வேசித்தனங்களுக்கு கடந்து சென்றார். தூய ஆவியானவர் அவரை விட்டு கடந்து சென்று விட்டார். சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளுடைய கட்டளையை மீறி இறைவாக்கினர் சாமுவேலை உதாசீனப்படுத்தினார், கீழ்ப்படியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டும் கடந்து சென்று விட்டார். பிரியமானவர்களே, கீழ்ப்படியாமை, விபச்சார வேசித்தனங்கள், சிலை வழிபாடுகள், இப்படிப்பட்ட கொடிய பாவங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் தூய ஆவியானவர் உங்களை விட்டு கடந்து சென்று விடுவார் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தூய ஆவியானவர், கடவுளின் ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே தங்க வேண்டும் என்றால் முதலாவதாக பரிசுத்தமாக இருங்கள். Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக நன்மை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க. ஏங்க, நீங்கள் பெரிய நன்மை செய்ய வேண்டாங்க, ஒருத்தரை பற்றி புரணி பேசாமல் இருங்குங்க, அது நன்மை தானே? ஆமாம். உண்டா இல்லையா? ஆமாம். யாரை பற்றியாவது நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கனாக்கும் அதை போய் 10 பேர்கிட்ட சொல்கிறது வரைக்கும் உங்கள் தலை வெடிச்சிரும். அப்படிதானே? அக்கா கேட்டியா என்ன அந்த பொண்ணு, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுல்ல நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி வருதுன்னு பாங்க, ஒரு கதை இன்னொரு கதை சொல்லி முடிக்கிறது வரைக்கும் அடுப்பில் சாதம் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. இப்படியாக புரணி பேசும் பொழுது நீங்கள் நன்மை செய்கிறீங்களா தீமை செய்கிறீங்களாங்க? தீமை செய்கிறீங்க. தீமை செய்யாதீங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. உங்களை பற்றி யாராவது புரணி பேசுறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. அப்படின்னாக்கும் அடுத்தவங்க பேரை கெடுக்காதீங்க, அடுத்தவங்களை பற்றி புரணி பேசாதீங்க, நன்மை செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத, உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஆண்டவருக்கே கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. 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 மூன்றாவதாக மன்னியுங்க. உங்களால் அவங்க அப்பாவை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், அப்பா கிட்ட பேசாமல் இருக்கலாம், அம்மா கிட்ட பேசாமல் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள்ட்ட, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, எதிர் வீட்டுக்காரர்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே நீங்கள் மன்னிக்க வேண்டும். கடவுளின் ஆவியார் கோவிலாகிய உங்கள் உள்ளத்தில் தங்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னியுங்கள்,
மன்னிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மன்னிக்க மாட்டேன், என்னால மன்னிக்க முடியாது. அவர் பேசின பேச்சு, அவர் அடிச்ச அடி, ஐயோ மன்னிக்க முடியாது. ஆனா உலகத்தில் இருக்க எல்லாரும் உங்களை மன்னிக்கணும், அப்படிதானே? ஆம். பிரியமானவர்களே, நீங்கள் மன்னிக்கப்பட விரும்பினால் மன்னியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 59, 60வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யூதர்கள் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டு இருந்த பொழுது ஸ்தேவான் மண்டியிட்டு, ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும் என்று சொல்லி ஜெபித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால ஜெபிக்க முடியுமாங்க? உங்க மேல இல்லாதது பொல்லாததெல்லாம் ஒருத்தன் வந்து கதை கட்டிட்டாங்க, உங்க கணவன்கிட்ட வந்து சொல்றாங்க, உன் மனைவி அடக்கி வை, அவன் மார்க்கெட்டுக்கு போறா பாரு, கண்டவன்ட்ட இழிச்சுக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கா, போடு நாள் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க காதுலையும் கேட்குது. வந்து உங்களை பத்தி சொன்ன அந்த நபர்கிட்ட அடுத்த நாள் பேச முடியுமா உங்களால? முடியாது. பேசுவீங்க. என்ன பேசுவீங்க தெரியுமா? வாய் நிறைய குட்டுப்பீங்க. நீ அவளாக்கும் இவளாக்கும், அவனோட பேசினியாக்கும் இவனோட பேசினியாக்கும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் மாமியாரை பத்தி தெரியாதா, உன் பிள்ளைய பத்தி தெரியாதா, உன் அக்காவை பத்தி தெரியாதா, அவனை பத்தி தெரியாது, இவனை பத்தி தெரியாதா, மார்க்கெட்டே கூடிரும். அப்படித்தானே? அப்படித்தானே நடக்குது. பிரியமானவர்களே, மன்னியுங்க. உங்களை பத்தி இல்லாத போல சொல்றாங்களா? தேவனே, நீர் எனக்குள்ள இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிறீர் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்கிறீர் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. உங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எடுத்து செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சாதிப்பேனாக்கும், நான் விட்டுவேனாக்கும், நான் குத்துவேனாக்கும், அவளை வைக்கிறேன் பாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரு? நீ போய் ஆடிப்பாரு பார்க்கலாம், நான் உட்காந்துக்கிறேன், சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சும்மா இருப்பார். அது பிரியமானவர்களே, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட வேண்டும் என்றால் மன்னிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரா மன்னிக்கலையா? மன்னிச்சார். மன்னிச்சாரா மன்னிக்கலையா? மன்னிச்சார். பிரியமானவர்களே, சிலுவையில தொங்கிக்கிட்டு முனானிகள் மத்தியில சிலுவையில தொங்கிட்டு படாத பாடுபடுறார். அந்த உச்சகட்ட வேதனையில, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், அப்படித்தானே ஜெபிச்சாரு? ஆமா. அவர்கள் செய்தது இன்னது என்று அறியாமலா செஞ்சாங்க? அறியாமலா செஞ்சாங்க? அறிஞ்சு செய்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தவான கொலை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அறிஞ்சு செஞ்சாங்களா அறியாம செஞ்சாங்களா? அறிஞ்சு செஞ்சாங்க. சாட்டையால் அடிச்சாங்க, அறியாமலா செஞ்சாங்க. பொன்முடிய தலையில வச்சு அடிச்சாங்க, அறியாமலா செஞ்சாங்க. சிலுவை சுமத்துனாங்க, அறியாமலா செஞ்சாங்க. சிலுவையில அரைஞ்சாங்க, அறியாமலா செஞ்சாங்க. எல்லாம் அறிஞ்சே செஞ்சாங்க. காரணம் என்ன? பொறாமை. காரணம் என்ன? பொறாமை. பொறாமைனால அவ எல்லாவற்றையும் அறிந்தே செய்தார்கள். ஆனா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அறியாமல் செய்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் அறியாமல் செய்கிறாங்க சொன்னாரு? ஏன் அப்படி செவிச்சாரு? பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளவு கடந்த அன்புள்ளவராக இருக்கிறார். இதிலிருந்து அவருடைய அன்பு எம்மாத்திரம் பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பின் உச்சகட்டத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். தந்தை கடவுள்கிட்ட சொல்கிறார், அறியாமல் செஞ்சுட்டாங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை சொல்லும் போது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் +2 படிக்கிற ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு ஒரு நாள் என்ன செஞ்சு, வீட்டில் வச்சுருந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு காதலனோட ஓடிட்டு பணம்லாம் செலவழிஞ்ச பிறகு 2 வாரம் சென்று திரும்பி வந்துச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர கோபம். இந்த பொண்ணு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே படார்னு அப்பா சாத்துறாரு. 2-3 அடி விழுகுறது வரைக்கும் அந்த அம்மா பேசாமல் இருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு முன்னால் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். 4வது அடி 5வது அடி விழும்பொழுது இந்த அம்மா ஓடி போய் அந்த புள்ளைய கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த புள்ளை மேலே அடி விழாதபடி, ஏங்க தெரியாமல் செஞ்சுட்டா விட்டுருங்க என்று சொல்லி அந்த புள்ளை அழுகுறதோட அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தி அழுகுறாங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்க விட்டுறாங்க. அந்த புள்ளை தெரியாமலா செஞ்சிச்சு? தெரிஞ்சுதானே 1 லட்சத்தை எடுத்துட்டு ஓடிச்சு. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க? தெரியாமல் செஞ்சுட்டா. அம்மாவுக்கு அந்த புள்ளை மேலே பாசம், தாய் பாசமானது அந்த புள்ள செஞ்ச தப்பையே மறைச்சி பேசு. அன்பு எல்லாவற்றையும் மன்னிக்கும், எல்லாவற்றையும் மறக்கும், அப்படித்தானே? ஆக பிரியமானவர்களே,
உங்கள் உள்ளத்தில் அன்பு இருக்குதுனாக்கும் மற்றவங்கள நீங்கள் மன்னிப்பீங்க. உங்களையே நீங்கள் அன்பு செய்கிறது போல உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களை அன்பு செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருல்ல. ஆமாம். நான் கடவுளுடைய ஆலயம் என்றால் நீங்களும் கடவுளுடைய ஆலயம், நீங்களும் கடவுளுடைய ஆலயம். எனக்குள்ளே இருக்கிற கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்படின்னாக்க நான் உங்களையும் அன்பு செய்யணும், உங்களையும் அன்பு செய்யணும். அப்படிதானே? எனக்கு நமக்குள்ள இருக்கிறவர் கடவுளின் ஆவியானவர், ஒரே ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆலயம். ஆகவே யாரும் யாரை பற்றியும் பொறாமப்படாதீங்க, யாரும் யாரை பற்றியும் இழிவாக பேசாதீங்கள், யாரும் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க, மன்னியுங்க. அப்போ கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியோடு தங்குவார். நீங்கள் கடவுளின் கோவிலாக விளங்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒரு முறை சீமோன்கிற மந்திரவாதி பேதுருக்கிட்ட கடந்து வந்து இப்படியாக சொல்கிறார், எனக்கு தூய ஆவியின் அபிஷேகமும் அவருடைய கொடைகளும் எனக்கு வேண்டும், உனக்கு ஒரு அமௌண்ட் தர்றேன், பணம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாருன்னு இப்போ வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இப்படியாக பேதுரு சொல்கிறார், நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினாய் தீவினைக்கு அடிமைப்பட்டு இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த ஆள் வர்றாரு, நல்ல நோக்கத்தோடு தான் வர்றாரு. ஆனால் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அண்டர்ஹேண்ட் ஒர்க், லஞ்சம் தர்றேன், எனக்கு பரிசுத்தாவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது பேதுரு பார்க்குறார். பேதுரு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ கசப்பு நிறைந்த உள்ளத்தினாய் இருக்கிறாய். அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருந்துச்சுனாக்கும் கடவுளின் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் குடி இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. Hallelujah. திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவம் செய்யலாம், பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம், மணிக்கணக்காக உட்காந்து ஜபிக்கலாம், வேத வசனங்களை வாசிக்கலாம், தியானிக்கலாம். ஆனால் வெறுப்பு இருந்துச்சுனாக்கும், அடுத்தவங்க முகத்தை பார்த்து பேச முடியலைனாக்கும் நீங்கள் அவுட்டு. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை விட்டு எப்போவோ கடந்து சென்று விட்டார் என்பதை மட்டும் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. தொடக்க நூல் 39வது அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்க. ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியமனத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு அருமையான வாலிபன். அவர் போத்திபார் வீட்டில் ஒரு அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யோசேப்பு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருந்தது. ஆகவே யோசேப்பு போத்திபார் வீட்டில் என்னைக்கு பணி செய்ய வந்தாரோ அந்த நாளில் இருந்து போத்திபாருடைய குடும்பத்தையும் அவருக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. Hallelujah. இதை போத்திபார் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை அவர் அறிந்து கொண்டு அவருக்கு உயர்ந்த பதவி கொடுக்கிறார். என்ன பதவி? தன்னுடைய குடும்பத்தில் பொறுப்பாளர் பதவி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் உங்களோட இருந்தாக்கும் பதவி உயர்ந்துக்கிட்டே போகும். அல்லேலூயா. Hallelujah. எல்லாருடைய கண்கள்லையும் தயவு கிடைக்குங்க. நீங்கள் நடுக்க வேண்டிய தேவையில்லை. வேலை கிடைக்குமா, அங்கே போனால் என்ன நடக்கும், இங்கே போனால் என்ன நடக்கும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். காரணம் உள்ளத்தில் இருக்கிறவர் யாரு? இயேசு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு அரசியல்வாதி இல்லைங்க, ஒரு நடிகன் இல்லைங்க, ஒரு கலெக்டர் இல்லைங்க, ஒரு மருத்துவர் இல்லை, என்ஜினியர் இல்லை, எல்லோருக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்குமே அஞ்ச வேண்டிய தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோசேப்பு ஒரு அடிமையாக அங்கே இருந்தார். அவர் வருத்தப்பட்டாரா? இல்ல. பொறுப்பாளராக உயர்த்தப்பட்டார். அவர் சரி, இப்போ நம்ம பொறுப்பாளராக இருக்கிறோம், ஒரு பதவியில் இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், யார் வழியாவது நம்ம அப்பாவுக்கு செய்தி சொல்லி அனுப்பணும். அப்பா, உம்முடைய குமாரர்கள் செய்த வேலையை பாருங்கப்பா, என்ன செஞ்சுட்டாங்கன்னு பாருங்கப்பா அப்படின்னு கடிதம் எழுதி விட்டாரா? இல்ல. ஆளை அனுப்பி சொல்ல சொன்னாரா? இல்லை, மன்னிச்சிட்டார், எல்லாரையும் மன்னிச்சிட்டார். சரி, நம்ம கடவுளோடு இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, அது போதும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோசேப்பு போத்திபார் வீட்டில் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் இடி விழுகுது. அந்த போத்திபாருடைய மனைவி இந்த யோசேப்பை கூப்பிட்டு பாவம் செய்கிறதுக்கு வான்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கங்க, குடும்பத்தில் வாழ்கிறவங்களே, ஒரு வாலிபன் கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணு கூப்பிட்றான், வா பாவம் செய்யலான்னு சொல்லிட்டு. அப்போ யோசேப்பு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட யோசேப்பு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த பெண்ணை பார்த்து, பாருமா,
உங்க கணவர் இந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றிற்கும் என்னை பொறுப்பாளியாக்கி இருக்கிறார், அதிபதியாக்கி இருக்கிறார். நான் அவருக்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பிரமாணிக்கம் உள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதை சொல்லும் பொழுது ஒரு செருப்படி உடுத்தது மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அப்படிதானே? ஆமா. நான் உன் கணவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவனா இருக்கிறேன், நீ அவருடைய மனைவி, நீ என்ன செய்யற? நீ உன் கணவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவளாக இருக்கிறியா? யோசிச்சு பார் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனா இந்த அம்மாவை காம பேய் பிடிச்சிருக்கு. காம பேய் பிடிச்சிருச்சுனாக்கும் அந்த பிசாசு எப்படியாவது அடையணுங்கிற ஒரு நோக்கத்தில் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் நீ காதில் போட்டுக்கிறாத, நீ அவனை அடையணும், நீ இன்பம் அனுபவிக்கணும், இது சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா நாள்தோறும் அவனை துன்புறுத்திக்கிட்டே இருக்கா. வா வா வா. கடைசியில் அவர் சொல்கிறார், இங்கே பார், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா அப்படின்னு. அதுவும் அந்த அம்மாவுக்கு காதில் ஏறவே இல்லை. கடைசியில் யோசேப்பு என்ன செஞ்சார்? அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார். இந்த அம்மா பெரிய ஒரு கதை கட்டுது. கதை கட்டி யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டாச்சு. பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபருக்கு கிடைச்சிருக்கிறது எது? அவமானம், அசிங்கம், சிறைச்சாலை. போய் இந்த அடிமையை போய் பொறுப்பாளராக வச்சாரு பாரு. அடிமை புத்தியை காட்டிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. எத்தனை பேர் யோசேப்பிட்ட ஏய் உனக்கு புத்தி இருக்காடா, எல்லாம் தேவையாடா உனக்கு சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? எவ்வளவு பெரிய அவமானம். ஆனால் யோசேப்பு ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, அசிங்கம் வந்தாலும் சரி, உங்கள் பேரை கெடுத்து நாசப்படுத்திட்டாலும் சரி, நான் இனி ஜெபிக்கவே மாட்டேப்பா, பைபிள் படிக்கவே மாட்டேப்பா, படித்து என்னத்தை கண்டோம், ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், துதிச்சு என்னத்தை கண்டோம் என்று மாத்திரம் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவருக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்க செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக வாழ்கின்றீர்கள் என்றால், அவருடைய கோவிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தோட்டத்தில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, மடுவில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னம் எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் கூடவே இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். உங்களை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்கா, இப்படி கையை நீட்டிட்டாருன்னு வைங்க, திரும்ப இப்படி எடுக்கவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord. ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை படிப்படியாக ஆசீர்வதிக்கிறார். கடைசியில் எங்கே போய் நின்றாரு? எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே குடியிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆராதிக்கணுங்கிறத மறந்து போய் விடாதீங்க. நீங்கள் கடவுளுடைய கோவில், கடவுளுடைய ஆவியார் உங்களுக்குள்ளே குடியிருக்கிறார். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் மனித கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் குடியிருப்பதை விட தானே உருவாக்கிய மனித உள்ளங்களில், மனித கோவில்களில் குடியிருப்பதையே அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கூடி செபிக்க, நற்செய்தியை பறைசாற்ற, துதிபலி, நன்றி பலி, ஸ்தோத்திர பலி செலுத்த, அப்பம் பெற்று திருவிருந்து கொண்டாட, இறை அன்பையும் பிறர் அன்பையும் பகிர்ந்து கொள்ள ஒரு கோவில் நமக்கு நிச்சயமாக தேவைதான். ஆனால் மனித கோவில்களை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பிரமாண்டமான கோவில்களை கட்டி நாளடைவில் அந்த கோவில்களை வியாபார கூடங்களாகவும் சிலை வழிபாட்டு தலங்களாகவும் மாற்றுவது சரியா?